ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் டிலைட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான கோபி மஞ்சூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1½ டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ப, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. தாளிப்பதற்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், மிளகாய்த்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கலக்கி வச்சுக்கணும், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு. செய்முறை: ஒரு பாத்திரத்தில் 3/4 அளவுக்கு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி கழுவி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. காலிஃப்ளவர் எல்லாம் சுடு தண்ணியில் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு அதெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம். காலிஃப்ளவர் எல்லாம் தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்த பிறகு பொரிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுக்கு கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மைதா மாவு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அரிசி மாவு 1½ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறோம். ஏன்னா நம்ம கடைசியில் தாளிக்கிறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்குவோம். அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதுக்கு சரியாக இருக்கும். தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அதில் இருக்க தண்ணியை வச்சு நல்லா கலந்துடுங்க. அதுக்கப்புறம் லேசாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கறது வேண்டாம். இதை கலக்கிறப்ப எல்லா காலிஃப்ளவர்லேயும் மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் மிதமான சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் மிதமான சூடு வந்ததும் நம்ம காலிஃப்ளவரெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். காலிஃப்ளவரெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவரை எண்ணெயில் சேர்த்த உடனே கலந்துடாதீங்க. எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். எண்ணெய் அதிகமான சூடில் இருந்தால் போட்ட உடனே காலிஃப்ளவர்லாம் தீஞ்சிரும். அதனால் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து காலிஃப்ளவர் எல்லாம் திருப்பி விடலாம். காலிஃப்ளவர் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நடுவில் பொரியும் போது ஒரு 2லேருந்து 3 தடவை கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லா காலிஃப்ளவரும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிடும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கும். இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லா சுவையாக இருக்கும். இதே மாதிரி நம்ம கலந்து வச்ச எல்லா காலிஃப்ளவரும் பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம சாஸ் போட்டு கோபி மஞ்சூரி ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு இதே எண்ணெயிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்ச ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கலந்த மிளகாய் தூளை இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு
ஒரு 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்துட்டு எல்லா காலிஃப்ளவர்லேயும் சாஸ் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான கோபி மஞ்சூரி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது கோபி மஞ்சூரி பிடிக்கும்னா அவங்களுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Until then, see you in the next video.